நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்கள் உட்பட இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாக தொடங்கிவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் நமது வாட்ஸ்அப் குழுவில் இன்று காலை முதலே, குறிப்பாக அதிகாலை முதலேன்னு சொல்லலாம், விட்டு மழையானது பதிவாகி வருவதாக நமக்கு தகவலை வழங்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாது கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நாம் முற்று நோக்குகையில் அம்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 30 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருப்பது தெரிய வருகிறது. 30 மில்லிமீட்டர் அளவு மழை தானே பதிவாகி இருக்குது. இது என்ன ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, அதிகாலை முதல் தொடங்கிய மழையின் தாக்கத்தினால காலை 8:30 மணி வரைக்குள்ளாக கிட்டத்தட்ட 30 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ அடுத்தடுத்து மழை பதிவாகும் பொழுது இந்த மழை அளவுகள் என்பது நாளைக்கு அதிகரித்திருப்பதை நம்மால் தெளிவாக அந்த மழை அளவுகள் பட்டியலில் பார்க்க முடியும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் டெல்டாவில் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் நாளை அடுத்த சுற்று மழையானது பதிவாக தொடங்க இருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். நிறைய நாட்களுக்கு முன்பிலிருந்து இது தொடர்பான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருந்தோம். ஜனவரி 30ஆம் தேதி வாக்கில் தென் தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில், டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போன்று தற்பொழுது அதற்கான அனைத்து அமைப்புகளும் உருவாகி காத்து நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். நேற்றே இது தொடர்பான ஒரு படத்தை கூட நான் இணைத்திருந்தேன். நமது முகநூல் பக்கத்தில் ஒரு படத்தை இணைத்திருந்தேன். அந்த படத்தில் இலங்கையில் குறிப்பாக தெற்கு பகுதிகளில் மழை மேகங்கள் குவிவதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடிந்தது. சரி, நம்ம அடுத்த 24 மணி நேர நிலவரத்திற்கு வருவோம். அடுத்த 24 மணி நேரத்தில் எங்கெங்கே மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா, அம்பாறை மாவட்டத்தில் விட்டு மழையானது பதிவாகும். மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளிலும் விட்டு மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த மழையானது தொடரும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். திருகோணமலை மட்டக்களப்பு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அமைப்புகள் இருக்குது. நீங்கள் ஒருவேளை முல்லைத்தீவு திருகோணமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சாரல் தூறல் போல முதலில் பதிவாக தொடங்கினாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இந்த மழையின் தீவிரத்தன்மை மற்றும் வலுவானது கூடுவதற்கான அமைப்பு என்பது உண்டு. அதே போல் அனுராதபுரி சுற்றுவட்டார பகுதிகளில், கண்டிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், நூரெலியா மாதிரியான பகுதிகளில், தம்புளை பதுளை சுற்றுவட்டார பகுதிகளில், பதுளை தம்புளை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான அமைப்பு என்பது இருக்கிறது. அதே போல் பொலுனர்வாரா சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து வலைச்சென்னை மாதிரியான இடங்களிலும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். வாக்கரை, ஸ்ரீனிவாசபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். புலுவஞ்சிக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். தண்டியாடியிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. பனாமா மற்றும் அம்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான அமைப்புகள் என்பது உண்டு. மன்னாரில் மழை பதிவாகுமா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கு நான் விளக்கங்கள் வழங்குகிறேன். பட் மன்னாரிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருகோணமலை மட்டக்களப்பு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை சற்று தீவிரம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. ஸ்ரீனிவாசபுரம், வாக்கரை மற்றும் வலைச்சென்னை சுற்று வட்டார பகுதிகளில், மட்டக்களப்பு சுற்று வட்டார பகுதிகளில், மஹோயா சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மழையானது இடியுடன் கூடிய மழையாகவும் இருக்கலாம். அதன் பின்னர் மழையின் தீவிரத்தன்மை குறைய தொடங்கி சாரல் தூறல் லேசான மழை அந்த மாதிரி விட்டு பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா நாளைக்கு நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, முல்லைத்தீவு சுற்று வட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமானது அதிகரித்திருக்கிறது. அதனால் சுழற்சி கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்லேயே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சேர பார்க்கும்பொழுது யாழ்ப்பாணத்திலும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி மாதிரியான இடங்களிலும் மழையானது நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். இவைகள் மட்டுமல்லாது நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் நாளை முதல் மழையானது பதிவாக தொடங்கும். அங்குமிங்குமாக அந்த மழையானது முதலில் பதிவாக தொடங்கும்.
அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அந்த மழையானது அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாக வாய்ப்புகளும் இருக்குது. தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாம்பன், மண்டபம், ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும். தொண்டி ராமநாதபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா மேலூர், சிவகங்கை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட நம்ம சிவகங்கை மாவட்ட பகுதிகள், தென் உள் மாவட்ட பகுதிகளை தான் சொல்கிறேன், அங்கேயும் மழையானது நாளை பதிவாகலாம். மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். அதே போல் கடையநல்லூருக்கு அருகில் கூட மழை பதிவாக வாய்ப்புகளும் இருக்குது. தென்காசி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். இவை தவிர்த்து ஆலங்குளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும், புளியங்குடிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். கயத்தாறு, கங்கை கொண்டான் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் இந்த சுற்றுலா மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். எது எப்படி இருந்தாலும் நெல்லை மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கான மழை வாய்ப்புகளில் தொய்வு எதுவும் இருக்க போகிறது கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா சில நாட்களில், அதாவது இப்போ நமக்கு 30ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நம்ம இந்த பரங்கிப்பேட்டை மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி. ஸோ அந்த இடங்கள்லாம் கூட ஓரளவுக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. அதிக அளவில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. பட் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். சீர்காழி, மயிலாடுதுறை மாதிரியான பகுதிகளில் கூட 31ஆம் தேதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், புதுச்சேரியில் கூட சாரல், தூறல், லேசான மழையெல்லாம் பதிவாகலாம். அதே போல் டெல்டாவின் உட்பகுதிகளில் கூட 31ஆம் தேதிக்கு மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது. திருச்சி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பாலக்காடு, கணவாய் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் நிறைய முறை சொல்லிட்டேன். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த சுற்றில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பி காத்திருக்கலாம். அதற்கான அமைப்பு என்பது உண்டு. திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாக தான் போகுது. சாரல், தூறல் மாதிரியான விஷயங்கள்லாம் பாலக்காடு, கணவாய் பகுதிகளில் பதிவானுச்சுனாக்கா நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிகமான பலனை அடையும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம, அதாவது பிப்ரவரி மாதம் முதல் நாளில் கூட தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள் பலன் அடையலாம். அதே போல் நம்ம பலனடையினாக்கா எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் பலனடையினா நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் மழை பதிவாகும் அப்படிலாம் எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ளாதீங்க. வட உள் மாவட்டங்களில் கூட சாரல், தூறல், லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்குது. அதையும் இங்கே நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுற்று மழையானது குறைந்துவிடும். 2ஆம் தேதி வாக்கிலேயே குறைந்துவிடும் தமிழகத்தில். ஸோ 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி வரைக்கும் அங்கமாக மழையானது பதிவாகும். 3 நாள் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா 1 to 2 நாள் தான் கணக்கு. ஸோ இந்த சுற்றில் ஒரு 3 நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம்னாக்கா ஓரளவுக்கு மழை பதிவாகும். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம வைத்துக்கொள்ள வேணாம். அண்ட் அறுவடை பணிகளை பாதிக்கும் அளவிற்கான மழை இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அது இடத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம எல்லா இடத்திற்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை முன்வைக்க முடியாது. இட் டிபெண்ட்ஸ். ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம். அடுத்த சுற்று மழை காத்திருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இலங்கையில் அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாகவும் நான் பல நாட்களுக்கு முன்பாகவே ஒரு காணொலியை பகிர்ந்திருந்தேன். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வாக்கில் அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் இலங்கையில் இருக்கிறது. ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த மழைக்காக காத்திருங்க. அதே போல் தமிழகத்திலும் அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகலாம். 8ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் இருக்கிறது. டெல்டாவிற்கும் இருக்கிறது. தென்கடலோர மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பிப்ரவரி மாதத்திலும் நமக்கு மழை அவ்வப்பொழுது பதிவாகி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த காலகட்டத்திலும் தென் மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் ஓரளவிற்கு மழை பொழிவை பெறுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது. ஸோ அடுத்த சுற்று மழையை நம்ம உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்த சுற்றும் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 நாள் மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன்னாக்கா, மேற்கத்திய கலக்கம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேற்கத்திய கலக்கம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த வடகோடி மாநிலங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தான் விடும். அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை. ஸோ அது அப்பப்போ அங்கே தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால
நமக்கும் இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதனால் நீங்கள் மழைக்காக காத்துருங்க. அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நிறைய நண்பர்கள் நிறைய விதமான கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க. அவர்களுக்கும் நான் வந்து விளக்கங்களை வழங்கிடுறேன். 22 கமெண்ட் இருக்குது, பரவாயில்ல, நம்ம டக்குன்னு பதில் சொல்லுவோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடத்தில் மற்றும் மகேந்திரப்பள்ளி 30-31 மழை வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி நவீன் திருமேனி அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா 31ஆம் தேதி வாக்கில் மழை வந்து பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 31 மற்றும் 1ஆம் தேதி வாக்கில் மழை பதிவாகலாம். அங்குமிகமாக தான் இந்த மழையானது வந்து இருக்கும். ரொம்ப அதிக அளவில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கல. அப்புறம் ராமசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து நன்றி அண்ணா சொல்லியிருக்காரு. அதே போல் ராமசாமி அவரே வந்து இன்னொரு கருத்தையும் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. ஏனெனில் இலங்கை சகோ பதிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இலங்கையில் இலங்கை தொடர்பான விஷயங்களை நான் பகிர்ந்ததுனால அவர் வந்து நன்றியை வந்து சொல்லியிருக்கிறாரு. இல்லை வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்பாறை மாவட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இப்போ ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்டாக தொடங்கிட்டு, அதே போல் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தொடங்கியிருக்கலாம். இவை தவிர்த்து நாகராசு அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு வடக்கு பகுதியில் மழைக்கு வாய்ப்பு எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க. நம்ம வந்து இனிமேல் வந்து எப்போ ஓரளவிற்கு மழையை வந்து எதிர்பார்க்கலனாக்கா வெப்பசலன மழை பதிவாக தொடங்கிய அந்த நாள் முதல் நம்ம வந்து அவ்வப்பொழுது மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன மழை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த சுற்றில் ஓரளவிற்கு சாரல் தூறல் அல்லது லேசான மழை மேகமூட்டம் இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அதன் பிறகு சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா, ஓசூர் தேன்கனிக்கோட்டை மழை எப்படி இருக்கும்? பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம். சாரல் தூறல் அந்த மாதிரியான மழை, இந்த மேகமூட்டம் அந்த மாதிரிலாம் இருப்பதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கலாம். சப்ஜெக்டிவான விஷயந்தான், பட் அப்படி தான் வந்து இருக்கும். இனிமேல் நமக்கு சாதகமான அமைப்பு என்பது வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் தொடங்கிடும். அதன் பிறகு தர்ஷத் தரு அப்படிங்கிற நண்பர் வந்து மட்டக்களப்பில் மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் 18 மணி நேரத்துக்கு முன்பாகவே. அப்போ நம்ம நேற்று இரவு நேர காணொலியை பதிவு செய்யும் பொழுது நான் பிற்பகல் நேரத்தில் தான் பதிவு பண்ணியிருந்தேன். அண்ட் இரவு நேரத்துலேருந்து மழை பதிவாக தொடங்குவதற்கான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்போ இவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா நேற்று இரவு நேரமே மட்டக்களப்பிலாம் மழையானது பதிவாக இருப்பதை போன்று தான் தெரிகிறது. நீங்கள் தான் சொல்லணும் உங்களது பகுதி நிலவரத்தை. அதன் பிறகு மணி SY8P மிரட்டு நிலைக்கு மழை வாய்ப்பு எப்படி? மழை வாய்ப்புகள் உண்டு, ரொம்ப கனத்த மழையாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கல. அதே போல் பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஆமாம், அங்கே ட்ரை வெதர் தான், இங்கேயும் ட்ரை வெதர் தான். அதன் பிறகு பாலச்சந்திரன் பாலா அப்படிங்கிற நண்பர் வந்து தஞ்சாவூர் வாழப்புக்குடி மழை வருமா பிரதர்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. சாரல் தூறல் லேசான மழை அதெல்லாம் வந்து 1ஆம் தேதி வாக்கில் பதிவாகலாம். ஆனந்தன் பொள்ளாச்சியிலிருந்து ஆனந்தன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கம் ஆனந்தன், உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாரு. திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது 30-31ஆம் தேதிகளின் வாக்கில். அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த 1ஆம் தேதி வாக்கில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். பட் ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் சுடலைமணி அப்படிங்கிற நண்பர் வந்து ஐயா, திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தொகுதியில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதா மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காரு. ராதாபுரம் பகுதியே இந்த சுற்றுலா பதிவாகும்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏன்னா நம்ம கடந்த சுற்றுலாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பெரிய அளவில் ரெக்கார்ட் ஆகலை. பட் இதுதான் காலகட்டம், அந்த பகுதிக்கான நேரம் காலம் என்பதே இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் பதிவானால் தான் உண்டு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மழை பதிவாகும்னு நம்பிக்கையோட காத்துருங்க. இதற்கு பிறகும் ஒரு சுற்று இருக்கிறது, அந்த சுற்று எப்படி பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதன் பிறகு NS ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மழை நிலவரம் சொல்லுங்கள். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, சாரல் தூறல் மழை அந்த மாதிரியெல்லாம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். பட் ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. அதுதான் நான் வந்து சொல்கிறது. இது வந்து நமக்கான காலகட்டம் கிடையாது. பட் இந்த சர்க்குலேஷன் லோவர் லேட்டிடியூடில் வர்றது இந்த மேற்கத்திய கிழக்கத்தினுடைய தாக்கத்தினால கொஞ்சம் உயரத்தில் வர்றதுனால இந்த மாதிரியான மழை வாய்ப்புகள்லாம் நமக்கு வந்து உருவாகுது. வணக்கம் சகோ, 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் ஏதேனும் தூறல் சாரல் மழைக்கு வாய்ப்பு உள்ளதா? பெருமழைக்கு வாய்ப்புகள் இருக்காது என்று நினைக்கிறேன். அறுவடை போய் கொண்டுள்ளது எங்கள் பகுதியில், விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சஞ்சீவி முருகன் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர். நானும் அதுதான் எதிர்பார்க்குறேன். சாரல் தூறல் அந்த மாதிரி தான் பதிவாகுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பெரும்பாலும் லோவர் லேட்டிடியூடில் வரக்கூடிய சர்க்குலேஷன்ஸ் வந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் மழைப்பொழிவை வந்து கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கு தான் அதிக மழைப்பொழிவை வந்து கொடுக்கணும் நியாயமாக.
பட் இது இந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கத்தினால கொஞ்சம் ஹைட்டில் ஏறி வர்றதுனால நமக்கு டெல்டாவுக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குது. அந்த மாதிரி உட்பகுதிகளுக்கும் ஓரளவுக்கு பெனிஃபிட் வந்து கொடுக்கும். பார்க்கலாம், பெனிஃபிட்னு சொல்ல முடியாது, மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அது இடத்தை பொறுத்து மாறும். அறுவடை பணிகள் நடந்து கொண்டு இருப்பதனால சில பேர் வந்து மழை வேணான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சாரல் தூறல் அந்த மாதிரி தான் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். அதே போல் ஜெமிக் சஞ்சிமேக்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ தற்போது மன்னார் பகுதியில் வானம் மேகமூட்டமாக உள்ளது, மழைக்கு வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மன்னார் பகுதிகள், மன்னார் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள், மன்னார் புத்தாலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், மன்னார் முல்லைத்தீவு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கிளிநொச்சி சுற்று வட்டார பகுதிகள், யாழ்ப்பாணம் சுற்று வட்டார பகுதிகள் என இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மழைக்காக காத்திருங்க. அதன் பிறகு ஜெயக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து தேங்க்யூ சார்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணா ஜெயராம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐயா வணக்கம், நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதி சேங்காலிபுரம். எங்கள் பகுதியில் இப்போது தான் அறுவடை துவங்கி உள்ளது. மழை பெய்தால் பாதிக்கும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சாரல் தூறல் மழை, லேசான மழை, சில நேரங்களில் வலுவான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நமக்கு 30ஆம் தேதி வந்து கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குங்கும்போது திடீர்னு சில இடங்களில் டெல்டாவில் விட்டு ஓரளவுக்கு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 31ஆம் தேதியும் பார்த்திங்கனாக்கா நமக்கு திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். நம்ம நம்புவோம், நம்ம இயற்கையை வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நமக்கு அது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்கேஆர் ரிச்சி அப்படிங்கிறவர் வந்து சேலமாத்தூர் மழை வருமா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. சாரல் தூறல் மழைக்கு வாய்ப்புகள் உண்டு, ஏன்னா கங்கவல்லி மாதிரியான பகுதிகள் பலனடையுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த பகுதிகள் பெனிஃபிட் அடையும். அதனால் ஆத்தூருக்கும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். மழைனாக்கா ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, சாரல் தூறல் மழை அந்த மாதிரி தான். பொய்யாமொழி கே 4540 அப்படிங்கிற ஐடியில் வந்து மயிலாடுதுறைன்னு கேட்டிருக்காரு. மழை வாய்ப்புகள் இருக்கிறது, அதையும் நம்ம காணொலியில் சொல்லியிருக்கோம். நீங்கள் காணொலியை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் 7 மழை வி அப்படிங்கிற ஐடியிலேருந்து சென்னை நோரைனா அப்படின்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட மேபி ட்ரிசில்ஸ் அல்லது மேகமூட்டம் இருந்தால் கூட நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இந்த வெயில் குறைஞ்சா பத்தாதாங்கிற நிலைமைக்கு தான் சென்னை வந்து தள்ளப்படுது. பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அதன் பிறகு ஏகேஎம்பி பில்டர்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தென்காசி மாவட்டம் கீழக்காலங்கள் கனமழை வருமா ப்ரோ சொல்லுங்கள். மழைக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. கனமழைங்கிறது அந்த இடத்தை பொறுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகள் ஓரளவிற்கு வலுவான மழை பொழிவை பெற்றுடும். அந்த மழை பங்கான இடங்கள் இருக்குது இல்லையா, அந்த இடங்கள் தான். தென்காசி மாவட்டத்தில் ஒரு 20 மில்லிமீட்டர் அளவு மழை, 30 மில்லிமீட்டர் அளவு மழை சில இடங்களில் பதிவானால் கூட நம்ம அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ள வேண்டியது. அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டும் என்று நினைத்தீர்களே, ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.